நல்ல ஒரு தேவனுடைய தாசன் பல கிருபைகளை கிருபா வரங்களை அல்ல தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பல இடங்களிலே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். நல்ல வெளிப்பாடுகள் உடைய நல்ல ஒரு தேவனுடைய தாசன். நமக்கு புதிதானவர்கள் அல்ல, நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அநேக வெளிப்பாடுகளை அவர்கள் நம்ம மத்தியில் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி மாலை ஆராதனையிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது தேவனாய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் Deuteronomy chapter 33 verse 21. அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்துக் கொண்டான். அங்கே தனக்கு ஒரு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். போதும். அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து நிற்பான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து நிற்பான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனத்துக்கு முன்னாய் காணப்படுகிறதான தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்கள் கிடாக்களைப் போல முன்னாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜனத்துக்கு முன்பாய் வந்து நிற்கிறவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமாகிய நாம் முதல் இடத்தை பார்த்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன், பரிசை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஒருவன் தானே. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தர் நாம் ஜெயிக்கும்படியாகவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு முதலிடத்தை அவன் பார்த்து கொண்டான். அந்த முதலிடம் வேறு ஒன்றுமில்லை, வேறு யாருமில்லை, கர்த்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முதலிடமாய் அவர் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவன் முதலிடமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. மார்த்தாளும் மரியாளும் அவருடைய வீட்டுக்கு ஆண்டவராய கர்த்தர் போறதான வேளையில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது தேவனின் பாதம். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். மார்த்தாளோ பலவிதமான காரியங்களினாலே அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான அந்த மரியாளோ கவலை இல்லை. ஹல்லேலூயா. அவள் மகிழ்ச்சியாய் அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என் ஆண்டவராய கர்த்தர் எப்பொழுது உங்களை அழைத்தாரோ, எப்பொழுது உங்களை ரட்சித்தாரோ, அது முதற்கொண்டு இந்நாள் வரை இனி வருகிற காலம் வரைக்கும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படியாகவே அவர் விரும்புகிறபடினாலே இந்த வார்த்தை தன்னை விட்டு எடுபடாது
ஒரு நல்ல பங்கு என்பதாக வேதத்திலே வாசிக்கிறான். அப்படினாலே இங்கே தனக்கு முதல் இடத்தை அவன் பார்த்து கொண்டான். அந்த முதல் இடம் கர்த்தரே என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். காரணம் என்னவென்றால், நம் ரட்சிப்புக்கு முதலானவர் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் முதலாய் இருக்கிறதாக பார்க்கிறோம். அதுபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரிகளை செய்வதற்கும் ஆண்டவராகிய கர்த்தரை முன்மாதிரியாய் இருக்கிறார் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எங்கே போவோம் ஆண்டவரே என்று சீஷர்கள் சொல்லுகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் பல இடங்களிலே போய் பார்த்து விட்டோம், பல அனுபவங்களை பார்த்து விட்டோம், பல ஆட்களை பார்த்து விட்டோம், பல சூழ்நிலைகளை பார்த்து விட்டோம். ஆனால் இப்பொழுது வேறு எங்கும் போக அந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு ஒன்றாய் தெரியவில்லை என்று சொல்லி நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. என் ஜீவனுக்கு உள்ளதான காரியங்கள், என் வாழ்க்கைக்கு உள்ளதான காரியங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் எங்கே போவோம்? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பொருள் வாங்க போகும் பொழுது அந்த பொருள் எங்கே இருக்கும், எந்த கடையில் இருக்கும் என்று சொல்லி அந்த கடையை நோக்கி நாம் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல இந்த ரட்சிப்பு எங்கே இருக்கும், இந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கும், இந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கும், இந்த சமாதானம் எங்கே இருக்கும், இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடியதான ஒரே இடம் நம்முடைய தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை சகலவற்றுக்கும் வழியாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே வழி என்று சொன்னார். அந்த வழி ரட்சிப்புக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் தேவைகளின் எல்லா காரியங்களுக்கும் அவரே முதல் காரணமாய் வழியாய் அவர் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். அதுபடினாலே வேதத்திலே வாசிக்கிறதான வேதத்தில் உள்ளதான பல ஜனங்கள் தங்கள் தேவைகள் வித்தியாசமான தேவைகளாய் காணப்பட்டது. அது வித்தியாசமான தேவைகளாய் இருந்தாலும் கிடைக்கிற இடம் ஒரே இடம். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி வந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சுகமோ, அது ஆரோக்கியமோ, அது வெற்றியோ, அது வேற எந்த பொருளாதார ஆசீர்வாதங்களோ, அது ஆவிக்குரிய நன்மைகளோ எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் கிடைக்கும் என்பதாக அவர்கள் கடந்து வந்தார்கள். அதுபடினாலே இந்த இடத்திலே கிடைக்கும் என்பதை இவர்கள் எப்படி அறிவார்கள்? இந்த இடத்தில் கிடைக்கும் என்பதை இவர்கள் எப்படி அறிவார்கள்? தேவ வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், கேளுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொல்லுகிறதான காரியங்கள் அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி. ஹல்லேலூயா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சகலமும் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபடினால் என் ஆண்டவராய கர்த்தர் எதை கேட்டாலும் அவர் தர வல்லவராய் அவர் காணப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நுழைந்த பின்பாக இனி வேறொரு இடத்தை தேடுவதற்கு இடமே இல்லை, ஆயத்தம் தேவையில்லை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நித்திய ஜீவனுக்கு வழியாய் இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிக்கிறதான வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ அந்த தைலக்குப்பையை எடுத்து வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி அவர் அதை துடைத்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது எத்தனை காசுகளுக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லுகிறதான வேளையில் வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இவள் நற்கிரிகளை செய்வதற்கு முந்திக் கொண்டாள். ஹல்லேலூயா. நற்கிரிகளை செய்வதற்கு முந்திக் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஒரு அறிவிப்பு சபையிலே போதுகிற இடத்திலிருந்து வருகிறதான வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முந்திக் கொள்ள வேண்டும் அதை செய்வதற்கு. காரணம் என்ன தெரியுமா? வேதத்திலே வாசிக்கிறதான வேளையில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் இருக்கிறதான வேளையில் அங்கே முதலாம் நாளிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்துக்கு ஊற்றலாம் என்று சொல்லி அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால்
ஒருவரும் ஊற்ற முடியவில்லை. அல்லேலூயா. ஒருவரும் ஊற்ற முடியவில்லை. காரணம் என்ன? அவர் சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இதை காரணம் வைத்துத்தான் என் ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இந்த காரியத்தை இன்று நீ செய்ய வருகிறாய். ஆனால் அவளோ அன்றே முந்திக் கொண்டாள். அல்லேலூயா. அன்றைக்கே முந்திக் கொண்டபடியினால்தான் வேதம் சொல்கிறது, இந்த நற்கிரியைகளை செய்வதற்கு அவள் முந்திக் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நீங்கள் முந்திக் கொள்வீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முந்திக் கொள்ளும் பொழுது இன்றைக்கு என் இயேசு சொன்னது போல நீங்கள் சாட்சிக்குரியவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி அவளை குறித்து அன்று சொன்ன சாட்சி இன்றைக்கு இவர்கள் வருகிறதான வேளையில் இவர்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அதுபடினாலே நீங்கள் செய்யத்தக்க விதத்தில் காணப்படும்படிக்காக, நீங்கள் சாட்சியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்காக வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இந்த தேவனுடைய இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் இவளை குறித்து சுட்டி காட்டப்படும் என்று சொல்லி வேத வசன திருத்தமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்யும் பொழுது அதை பல இடங்களிலே தேவனாய கர்த்தர் உங்களை குறித்து மேன்மைப்படுகிறவராய் இருப்பார் என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிறான் விளர்ந்த உபாகம புஸ்தகம் 33:21 நாம் வாசித்தோம். நியாயப்பிரமாணகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணகன் யார்? இவர் கொடுத்த பங்கு மிக பத்திரமாயிருக்கிறது என்று சொல்லுகிறானே, இந்த நியாயப்பிரமாணகன் யார்? ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் ஏசாயா 33:22 போதும். கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகன் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நியாயப்பிரமாணிகன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு அவரே இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. கொடுத்தவர் அதை செய்தும் நிறைவேற்றினார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை நீ செய்யும்படியாய் கொடுத்தாரோ அதை உனக்கு முன்பாகவே அவரை செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் செய்து முடித்தபடியினாலே தான் பேதுரு புஸ்தகத்திலே வாசிக்கிறதான வேளையில் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். என் தேவனாய கர்த்தர் செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்யும்படியாய் உனக்கு அறிவுறுத்துவதே இல்லை. அல்லேலூயா. அப்படினாலே என் தேவனாய கர்த்தர் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான காரியங்களை அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டுதான் அங்கே அடிச்சுவடுகளை மாதிரிகளை பின் வைத்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினாலே ஆண்டவர் செய்ததான காரியங்கள் செய்து முடித்தபடினாலே முடித்த காரியங்களை செய்வது இலகுவான காரியம். அல்லேலூயா. ஒன்றுமே முடியாத, அதாவது செய்யாத ஒரு காரியத்தை செய்வது கடினமான ஒன்று. எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், இதுக்குரியதான வழிகள் வழிமுறைகள் ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாத பட்சத்திலே ஒன்றை செய்வது கடினமான காரியங்கள். ஆனால் அதை செய்து முடித்து மாதிரியை இருக்கும் பொழுது அதை மாதிரி போல நாம் செய்வதற்கு இலகுவான வழியை உண்டு பண்ணியிருக்கிறதா என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு வேதமே. ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு தேவனுடைய வார்த்தை. நியாயப்பிரமாணம் கொடுத்த பங்கு வேதமே என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்வதற்கு கவனமாயிரு என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறதான வேளையில் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய நீ என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். ஏன் கவனமாக இருக்க வேண்டும்? அதை படிங்க. நீ வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயக்கூடாது. அல்லேலூயா. நீ பின்மாற்றம் அடையக்கூடாது. நீ செய்கிற காரியங்கள்
சரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, வெற்றியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, புத்தியாய் தீர்மானம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். பிரமாணங்கள் இல்லை என்றால், கட்டளை இல்லை என்றால் தேசம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்கிறதான கட்டளைகள் இல்லை என்றால் மனிதர்கள் தாறுமாறாய் நடந்து கொள்வார்கள். இருக்கும் பொழுதே தாறுமாறாய் நடக்கிறார்கள். இருக்கும் பொழுதே தாறுமாறாய் நடக்கிறார்கள். போதகர் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் சொல்லத்தான் முடியும், ஆனால் செய்வது நீங்கள் தானே. நாங்கள் சொல்லியும் நீங்கள் செய்யவில்லை என்றால் என்ன பண்ணுவது? அப்படியானால் வேதம் என்ன, இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது சொல்லியும் தாறுமாறான காரியங்கள், எழுதி கொடுத்தும் தாறுமாறான காரியங்கள், செய்து கர்த்தர் நிறைவேற்றி முன்பாக முன்மாதிரியாய் வைத்தும் கூட தாறுமாறான காரியங்கள், அநேக சாட்சிகள் முன்பாக வைத்து, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ நிற்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறாய், அதன்படி செயல்பட வேண்டியதானே என்று ஆண்டவர் விரும்புகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னபடினாலே சொல்லியும் அதை செய்யாதிருக்கிறவன் அவன் ஆண்டவருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததான ஒரு மனிதன் என்பதாக அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை அவர் அங்கே கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றும்படியாய் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. ஒன்று, செய்வதற்கு கவனமாயிரு. இரண்டாவதாக, அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. அல்லேலூயா. அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, அதை நிறைவேற்று என்று சொல்லி லூக்கா 24:44 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அதை செய்ய கவனமாயிரு. இரண்டாவதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. மூன்றாவதாக, அதை அந்த பிரமாணத்தை நிறைவேற்று என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறதாக வேத வசன திருத்தமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணம் உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசித்த வண்ணமாய் இந்த நியாயப்பிரமாணங்களை அவன் நடப்பிப்பான். ஜனத்துக்கு முன்பாய் நிற்கிறவன் இந்த நியாயப்பிரமாணத்தை நடப்பிப்பான் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் தைரியமாய் சாட்சி கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகன், என் பிள்ளை இந்த காரியத்தை நிச்சயமாய் செய்வார்கள் என்கிறதான காரியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் சாட்சி கொடுத்தார். சாத்தானே, எவன் மேல் கவனம் வைத்தாயோ, எவ்வளவு வைத்தாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவன் என் சித்தத்தையே செய்வான் என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை குறித்து ஆண்டவராய கர்த்தர் இவ்விதமான சாட்சி சொல்லப்படும்படியாய் உலகத்தின் சிற்றினங்கள் கடந்து வருகிறாயா, அல்லது அவர்கள் விட்டதான பாவங்கள் மறுபடியும் அவர்களை தொடர்ந்து வருகிறதா? எதுவாய் இருந்தாலும் சத்துரு தொடர்ந்து வருகிறானா? சூர்வாடி போல காட்சிகள் தொடர்ந்து வருகிறதா? எதுவாய் இருந்தாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவன் அதை நிறைவேற்றும்படியாய் அவன் நியாயப்பிரமாணத்தை அவன் செய்வான், அவன் நடப்பிப்பான் என்று சொல்லி இந்த உபாகமம் 23:21 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நடத்தி காட்டுவான் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நடத்தி காட்டுகிறபடினாலே அவன் கிரியையில் முதல்வனாயிருப்பான். அல்லேலூயா. அவன் கிரியையில் முதல்வனாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறதாக வேத வசனத்தின் நிமித்தமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்வனாயிருக்கிறவன் முதன்மையாயிருப்பான், முதன்மையாயிருக்கிறவன் முன்மாதிரியாயிருப்பான் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். முன்மாதிரியாயிருக்கிறவன் சாட்சியாயிருப்பான் என்பதாகவும், சாட்சியாயிருக்கிறவன் தனக்கு இருக்கிற இடத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. சாட்சியாயிருக்கிறவன் தனக்கு உள்ளதை விட்டு கொடுக்க மாட்டான்,
தேவனை குறித்து, சத்தியத்தை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து விட்டு கொடுக்க மாட்டான். சபையை குறித்து விட்டு கொடுக்க மாட்டான் என்பதாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முன்மாதிரியாய் முதன்மையானவன். அவன் முன்மாதிரியாய் இருப்பான். அவன் சாட்சியாய் இருப்பான். அவன் தனக்கு உள்ளதான இடத்தை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுவான். கடைசி வரை அதை பிடித்துக் கொள்ளுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இப்படி இருக்கிறபடினாலே எப்போதும் பின்னடையாதவன். அல்லேலூயா. எப்பொழுதும் அவன் பின்னடையாதவனாய் அவன் காணப்படுவான் என்பதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவன் தாவீது சாட்சி பெற்றான். காரணம் என்ன? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். முதன்மையாயிருக்க அவனை குறித்து நான் அவனை அழைத்தேன். அத்தனை அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் இருந்தார்கள். இவனை விட ஜெய்சாண்டிக்காய் இருந்தார்கள். பலசாலிகளாய் யுத்த வீரராய் காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட சாமுவேலின் கண்களுக்கு அவர்கள்தான் தெரிந்தார்கள். ஆனால் என் கண்களுக்கு தெரிந்ததோ இந்த தாவீது. இவ்வளவுதானா? இவனில்லை என்று சொல்லி எல்லாரையும் அவர் போகவிடச் சொன்னார். கடைசியிலே உன் குமாரர்கள் இவர்கள்தானா என்று சொல்கிறதான வேளை ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை வரச் சொல்லி என்று சொல்கிறதான வேளை அவன் கடந்து வந்த பொழுது இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட தம் ஜனத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட தம் ஜனத்தை தேவன் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்யக்கூடியதான காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நான் இவ்விதமாக அது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்பதாக சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு மாத்திரமல்ல, அவன் மூலமாயும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. என்னபடினாலே இந்த வாசகம் எந்த பேரிலே எந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த எழுதப்பட்டதான் அந்த வாசகம் எங்கு கொண்டு சென்றாலும் வாசகம் அப்படியே இருக்கும் என்பது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்கிறதான காரியங்கள் நாம் எங்கே இருந்தாலும் நாம் விடுதலைக்குரியவர்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாய், போதகர் உங்களுக்கு நன்றாய் சொன்னார், நீங்கள் தைரியமாய் இருங்கள். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கிறதான வேளை பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னபடினாலே எதிர்த்து நிற்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். அப்பொழுது உங்கள் பலன், உங்களுக்குள்ளதான சக்தி, உங்களுக்குள்ளதான வல்லமை, உங்களுக்குள்ளதான பலன் சத்துரு அறிந்து கொள்ளுவான். அல்லேலூயா. நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் உங்களில் தேவன் இல்லை என்று அவன் அறிந்து கொள்ளுவான். நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் உங்களுக்கு பலன் இல்லை என்று அறிந்து கொள்ளுவான். நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் உங்களை லேசாக தாக்கிவிடலாம் என்று அறிந்து கொள்ளுவான். நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் தன் ஜனத்திலே ஒருவன் என்பதாக அவன் உங்களையும் சேர்த்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சத்துருக்கு எதிர்த்து நிற்போமாக. எதிர்த்து நிற்கிறதான வேளை அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு ஜனத்தின் முன் இருக்கிறதான தேவ ஜனமாய் காணப்படுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறதான வேளையிலே அவர்கள் யுத்தத்துக்கோ வனாந்திர வழியிலே அவர்கள் கடந்து போனதான வேளையிலே முன் நிற்கும்படியா யூத கோத்திரத்தை தேவன் வைத்தார்.
அல்லேலூயா. அது யூத கோத்திரம் என்பது என்ன? அது துதியின் கோத்திரம். அல்லேலூயா. துதிகள் முன்பாக கடந்து போக சத்துருக்கள் இடறி விழுகிறார்கள், கோட்டைகள் இடிந்து விழுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாய் நிற்பவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை நீங்கள் உங்கள் அனுதின வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. என்னப்படினால் ஏதோ கேட்பதற்காக அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தது ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகிறோம் என்பதற்காக அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கிற சகலமும் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்காக, வாழ்க்கையிலே அவைகள் நமக்குள்ளாய் இருக்கும்படிக்காக ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் அடிப்படையாய் காணப்பட்டு அவைகள் முன்னேறுவதற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை செயல்படும் வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை செயல்படும் வாழ்க்கை. அதனபடினாலே செயல்படக்கூடியதாக விசுவாசம் என்கிறதை ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்பதாக கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நம்மில் ஒன்றுமில்லை, ஆனால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த முன்மாதிரியாய் காணப்படுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையில் அங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். நியாய பிரமாணங்களை அவன் நடப்பிப்பான், நடத்தி காட்டுவான், கிரியிலே முதல்வனாய் இருப்பான், முன்மாதிரியானவன் என்பதாக நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு ஆண்டவர் இந்த உபாகம புஸ்தகம் 33:20 வசனத்தை வாசிக்கலாம். என்பதாக வேதம் சொல்லுகிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசாலமான இடம் ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். நெருக்கங்களுக்குள்ளாய் இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் நடப்பிக்கும் காலங்களிலே எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்களை முன்னின்று முன்பாய் கடந்து வந்து, சபையிலே சொல்லப்படுகிற காரியங்களை முன்னின்று கடந்து வந்து செய்கிறதான உங்களுக்கு ஒரு விசாலமானதை ஆண்டவராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சபைக்குள்ளதான ஒரு விசாலமான ஒரு காரியங்கள், அது உங்கள் குடும்பத்தில் ஒரு விசாலமான ஒரு காரியங்கள், உங்கள் வேலை ஸ்தலங்களில் ஒரு விசாலம் உண்டாயிருக்கும் என்பதாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படினாலே ஆண்டவராய கர்த்தர் ஒரு விசாலமான காரியத்தை வைத்திருக்கிறார். இனி நெருக்கம் இல்லை. அல்லேலூயா. இனி நெருக்கம் இல்லை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. இதை ஏற்கனவே நான் திட்டம் பண்ணிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே திட்டம் பண்ணிவிட்டேன், நான் அதை உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறதான வேளையில் என் ஆண்டவருடைய சத்தம் இவ்விதமாய் கடந்து வருகிறது. நான் திட்டம் பண்ணிவிட்டேன். ஹல்லேலூயா. நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே நெருக்கமில்லை, நெருக்கத்திலிருந்து விசாலம் உண்டாயிருக்கும். விசாலம் உண்டாயிருப்பதற்கு ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கயிறுகளை இன்னும் நீளமாக்குங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கயிறுகளை இன்னும் நீளமாக்குங்கள். உங்கள் எண்ணங்கள் விஸ்தாரமாகட்டும், உங்கள் சிந்தனைகள் விஸ்தாரமாகட்டும். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் காணப்படும்படிக்காக அது விஸ்தாரமாகட்டும் என்பதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை வளர்ந்து பெருகி பக்தி விருத்தி அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே ஒரு விஸ்தாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம்.
நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19-20 வாசியுங்கள். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாயிருக்கிறது. நாம் அரங்கத்தின் மேல் சிதறப்பட்டு இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் தூரமாயிருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்காலத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் எக்கால சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான வேளையிலே சிதறி இருக்கிறதான நீங்கள் ஒன்று கூடுங்கள். அல்லது சிதறப்பட்டதான எண்ணங்கள் ஒருமுகப்படட்டும். எங்கே ஒரு மனம் இருந்ததோ அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு மனம் இருந்த இடத்திலே தேவன் விடுதலையை தந்தார். ஒரு மனம் இருந்த இடத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனப்பட்டவர்களாய் 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை செய்வேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நீங்கள் சிதறி இருக்கிறதான அது சிதறப்பட்டதான ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக இந்த இடத்திலே கூடியிருக்கலாம். எல்லாரும் ஒரு மனமாக ஒன்றாய் கூடியிருக்கிறோம். ஆனால் எண்ணங்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே சபையை குறித்துள்ளதான வேத வாக்கியம் சொல்லுகிற வண்ணமாக பக்தி வைராக்கியம் என்னை பற்றி பிடித்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இதே போல இந்த சபையை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ஒரு மனம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனம் காணப்படுகிறதான வேளையில் அது ஒரு மனதோடு என்ன தீர்மானம் எடுத்தோமோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதான பட்சத்தில் காணப்பட்டு இந்த மோசே இந்த எகிப்துக்குள்ளாய் கடந்து போனான். அவன் கடந்து போய் அவன் பார்வோனோடு பேசிக் கொண்டிருக்கிறதான வேளையிலே அவன் பார்வோன் சொன்னான், நீங்கள் ஆண்கள் மட்டும் போங்கள் என்று சொன்னான். இல்லை இல்லை, தீர்மானம் பண்ணிவிட்டோம், நாங்கள் குடும்பமாகத்தான் போவோம். ஹல்லேலூயா. நாங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டோம், குடும்பமாகத்தான் போவோம். விதமாக நீங்கள் பெண்களாய் நீங்கள் போங்கள், பின்பாக விதமாக உங்கள் சொத்து சுகங்களெல்லாம் இருக்கட்டும். இல்லை இல்லை, எங்களுக்கு உண்டானவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு போவோம். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லோரும் போய் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் எங்களுக்குள்ளாய் ஒரு மனம் காணப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். அதுதான் மோசே. ஹல்லேலூயா. மோசே ஒரு தூதனை மோசே என்கிற தூதனை அனுப்பினார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசேயை சுட்டி காட்டி இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் ஜனத்தின் நடுவிலே எழும்ப பண்ணுவேன். அவர் வார்த்தையை கேட்காதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு தள்ளுண்டு போவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுபடினாலே இந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்காதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கிறனா தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனங்களுக்குள்ளாய் தம் ஜனங்களுக்குள்ளாய் ஒருவராய் இராதபடிக்கு அவன் தள்ளுண்டு போவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகினான் தேவ வார்த்தையை கேட்கிறதான வேளையிலே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். நம்முடைய வேலை பெரிதாய் இருக்கிறது, விஸ்தாரமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை விஸ்தாரமுள்ளதாய் காணப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருமுகப்பட வேண்டும், ஒன்றாய் கூட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எக்கால சத்தம் எங்கே கேட்கிறீர்களோ, ஹல்லேலூயா, எங்கே கேட்போம்? தேவன் சபை நடுவிலே எழும்பி இருக்கிறார். கர்த்தர் சபையின் மத்தியிலே பேசுகிறார். எங்கே எக்கால சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அழைப்பின் சத்தம் இது. நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறதான சத்தம். எக்கால சத்தத்துக்கு 3 அர்த்தங்கள் காணப்படுகிறது. ஒன்று அழைப்பின் சத்தம், இரண்டாவதாக எச்சரிப்பின் சத்தம்,
மூன்றாவதாக ஆயத்தப்படுவதற்குள்ளதான சத்தம். அல்லேலூயா. அழைப்பின் சத்தம், பின்பாக எச்சரிப்பின் சத்தம், மூன்றாவதாக அதை கேட்ட பின்பாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகிறதான ஒரு சத்தம் என்பதாக வேதம் சொல்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சத்தத்தை கேட்கிறதான வேளையிலே ஒன்று கூடி கடந்து வருவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்தத்தை கேட்டு கூடி வருகிறதான வேளையிலே ஆண்டவர் நமக்கு இன்னதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறதான வேளையிலே அதை நாம் கேட்டு செயல்பட வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டும், மூன்றாவதாக அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணத்தை நடப்பிக்கிறவன் இவனுக்கு ஒரு விஸ்தாரமான ஒரு இடம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதாக பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவராய கர்த்தர் இந்த இடத்தை தருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டதாக பார்க்கும். உபாகம புஸ்தகம் 5வது உபாகம புஸ்தகம் 33:20 வசனத்தை வாசிக்கிறான். வேளை அவன் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறான். இக்கால சத்தத்தை கேட்டு அதன்படி கூடி வந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பிக்கிற மனுஷன் அவன் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அவன் யார்? அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தை போல என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுவதற்கு சிங்கத்தை போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் செயல்பாட்டில் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறதான சாதாரண சிங்கத்தை காட்டிலும் இவன் வல்லவனாயிருப்பான். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வேதத்திலே வாசிக்கிறான். வேளை ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. நான் அதை என்ன செய்தேன்? பீறி போட்டேன். என்னுடைய ஆடுகளுக்குள்ளாய் ஒரு குட்டியை ஒரு சிங்கம் பிடித்து கொண்டு போய்விட்டது. நான் அதை தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை பிடித்து அந்த வாயை கிழித்து என் ஆட்டுக்குட்டியை என்ன செய்தேன்? மீட்டு கொண்டு வந்தேன். எனக்குள்ளதை விட்டு கொடுப்பதில்லை, எனக்குள்ளதை விட்டு கொடுப்பதில்லை. என் பட்சத்தில் என் தேவனாய கர்த்தர் எதையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று எனக்கு தந்தாரோ அந்த காரியங்களை ஒன்றை நான் விடுவதில்லை. அது எத்தனை ஆடுகள் இருந்தது என்பதாக கணக்கில்லை தாவீதுக்கு. ஆனால் எத்தனை ஆடுகளோ, ஆயிரங்களோ, அது 10,000ங்களோ, எத்தனை ஆடுகளோ கணக்கில்லை. அவைகளுக்குள்ளாய் ஒன்று போனாலும் அது ஒன்றை நான் விடுவதில்லை என்று சொல்லி அவன் தொடர்ந்து போய் அதை பிடித்து கொண்டார் என்று வேதம் எதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை அதை குறித்து சொல்ல போனால், எதை இழக்க நேரிட்டதோ அதை மறுபடியும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. இழந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நாட்களிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை தருகிறார். அல்லேலூயா. நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போய்விட்டாய் என்று சொல்லி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுபடினாலே நீ எதை இழந்தாயோ அதை திருப்பிக் கொள்ளும்படியாய் என் தேவனாய கர்த்தர் உன்னை முன் செல்லும்படியாய் திருப்பிக் கொள்ளுவதற்கு தாவீது என்ன செய்தான்? அந்த சிங்கத்தை தொடர்ந்து போனான், முன் சென்றான். இத்திருப்பிக் கொள்ளும்படியாய் முன் செல்வாயாக. அல்லேலூயா. இத்திருப்பிக் கொள்ளும்படியாய் முன் செல்வாயாக. அப்படி முன் செல்கிறதான வேளையிலே இழந்த காரியங்களை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. எது காலியாய் இருந்ததோ, எது அங்கே காலியாய் வேக்கென்றாய் இருந்ததோ அதை நிரப்புவாய். அல்லேலூயா. அதை நிரப்புவாய். அங்கிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, அது இடம் காலியாகிவிட்டதே என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கக்கூடியதான ஒரு மனிதன் அல்ல இந்த சிங்கத்தை போல உள்ளதான நீதிமான். இவன் என்ன செய்வான்? இவன் கடந்து போய் அதை பிடித்து கொண்டு அந்த இடத்திலே வைப்பான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
எதை இழந்தாய்? வேதத்திலே வாசிக்கிறோம், அது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அதை பிடித்து கொண்டான் என்பதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய காரியங்களில் இழந்த காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், உங்கள் பொருளாதார காரியங்களில் இழந்த காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், உங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் எது நன்மையான காரியங்கள் கர்த்தர் தந்தாரோ அதை இழந்ததான காரியங்களாக இருந்தாலும் அவைகளை திருப்பிக் கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அது மறுபடியும் உள்ளதான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடி தாரும் என்று சொல்கிறதான வேளை அது நிரம்பி வெளிகிற ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நிச்சயமாய் தருகிறவராய் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2 மீன் 5 அப்பம் 2 எந்த ஒரு பையனிடத்திலிருந்து வாங்கப்பட்டதோ அது அவனுக்கே திருப்பி தரப்பட்டது. அல்லேலூயா. வாங்கினதை திரும்ப கொடுத்து விட்டார். அப்படித்தானே? ஆமென். அவனுக்கு 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் அவனுடைய வயிற்றுக்கு போதுமானது. அப்படித்தானே? அவனுடைய வயிற்றுக்கு போதுமானது. அதை அவன் கொண்டு வந்திருந்தான். அதை அவனுக்கே கொடுத்து விட்டார். எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், இவன் மட்டும் பட்டினியாக இருந்தான். அப்படியா இருக்குது? எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொன்னால் இவனுக்கு 5 அப்பம் 2 மீன் வேண்டும், அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தான். அப்படிதானே? ஆமென், ஆமென். அதை சாப்பிட்டு திருப்தி, அப்படின்னு அர்த்தம் அவனிடத்திலிருந்து வாங்கினது அவனுக்கே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் அவனிடத்திலிருந்து வாங்கினது நிமித்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் இது நிமித்தமாக அநேகர் போஷிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கிறதான வேளை நீ கொடுத்ததான காரியங்கள் நிமித்தமாய் அநேகர் போஷிக்கப்படுவார்கள், அநேகர் நிரப்பப்படுவார்கள். ஒருவரும் வீணாய் வெறுமையாய் போவதில்லை, அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது நிரப்புகிறது மாத்திரமல்ல, எல்லோரும் திருப்தி அடைந்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறதாக பார்க்கிறோம், காலியான கூடைகளை என்ன செய்யுங்கள், எடுத்து வையுங்கள் என்று நாம் சொல்லுவோம். மீதியானது நம்ம என்ன செய்வோம்? சாப்பிட்டு எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லுவோம், எடுத்து வையுங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? அதை நிரப்புங்கள், மீதியான கூடைகளை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பினார்கள். வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. நிரப்புகிறது யார் வேலை? நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. காலிகளை நிரப்புவது நம்முடைய வேலையாய் இருக்கிறது. நிரப்பும்படியாய் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதிசயம் எங்கே இருக்குது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் வந்து அதிசயம் நடந்துருமா? இல்லை. அந்த வார்த்தையை நாம் நடப்பித்தால்தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் செய்தால்தான். ஏறபடினாலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நிரப்புங்கள். அவர்கள் நிரப்ப ஆரம்பித்தார்கள். எப்படி நிரப்புங்கள் என்று சொல்லுகிறீரே, மீதியான தானே இருக்குது என்று அவர்கள் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் சொன்னது தான். ஹல்லேலூயா. அதுக்கு மறுபடி மாறு உத்தரவோ அதுக்கு ஆலோசனை கொடுக்கவோ நாம் தகுதி அல்ல. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே செய்யுங்கள். அது கண்மூடித்தனமா என்பதாக அல்ல, அது விசுவாசத்துக்குரியவைகள். அது கண்மூடித்தனமாய் முட்டாளுக்குரிய காரியம் அல்ல, அது விசுவாசத்துக்குரியவைகள் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படினாலே நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படினாலே எது அவைகள் அது இழந்து போனதோ அதை மறுபடியுமாய் அவன் திருப்பிக் கொண்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளும்படியாய் முன் செல்வமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முன் சென்று அவன் அதை பிடித்து கொண்டான் என்று அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சிங்கத்தைப் போல அவன் பின்னடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறதாக வேத வசனத்திட்டமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிங்கம் முன்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு சிங்கத்தை பற்றி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 சிங்கங்கள். 3வது சிங்கம்
மிக மிக மோசமானவன் என்று சொல்லி பிசாசை குறித்து சொல்லியிருக்கிறேன். சிங்கத்தை போல அவன் செய்வானாம், அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி இன்று சிங்கத்தை போல என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சிங்கத்தையே என்ன செய்யணும், மேற்கொள்ளக்கூடியதான வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும், இதன் மேல் எவன் விழுவானோ அவன் நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. ரெண்டுமே சிதைந்து போகும். அது விழுந்தாலும் சரி, இதன் மேல் எவன் விழுந்தாலும் சரி, அது சிதைந்து போகும். அங்கே உருவம் தெரிவதில்லை. அங்கே அவன் விழுந்தால் நசுக்கி போடும். அவன் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான், இதன் மேல் எவன் விழுவானோ அவன் நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. ரெண்டுமே சிதைக்கப்பட்டதான நிலைமை, உருக்குலைந்ததான நிலைமை, அடையாளம் தெரிவதில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை என் ஆண்டவராய் கர்த்தர் உங்களை கொண்டு சபை கொண்டு செய்ய விரும்புகிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னடைகிறவன் எப்படியாயிருப்பான்? எண்ணாகமம் புஸ்தகம் 32:15 வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 32:15. போதும். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினார் உங்களுக்கு வனாந்தரமே. வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது ஒன்றுமில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. போஷகத்துக்கு ஒன்றுமில்லை. எந்த காரியத்தையும் வனாந்தரத்தில் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஒன்றுமில்லை என்பதாக அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பின்வாங்குகிறவன் அவனுக்கு வனாந்தரமே என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முன் செல்கிறவனுக்கு இழந்ததும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என் ஆண்டவராய கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் நடுவிலே வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்படினாலே பின்வாங்காதபடிக்கு நாம் என்ன செய்வோம்? முன் செல்வமாக. நமக்கு வனாந்தரம் தேவையில்லை. ஹல்லேலூயா. நமக்கு வனாந்தரம் தேவையில்லை. வனாந்தரம் தேவை இல்லாதபடினால தான் வனாந்தரத்தை கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. வனாந்தரம் தேவை என்றால் வனாந்தரத்திலே உட்கார பண்ணியிருப்பார். ஆனால் வனாந்தரம் தேவையில்லை என்பதற்காகத்தான் வனாந்தரத்தை கடந்து போக பண்ணினார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வனாந்தரம் வேண்டாம். நாம் முன் செல்வமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வனாந்தரம், அதாவது முன் செல்கிறவனுக்கு, பின் அடைகிறவனுக்கு வனாந்தரம், முன் செல்கிறவனுக்கோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. முன் செல்கிறவனுக்கு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். என் ஆண்டவராய கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இந்த ஒவ்வொரு மாதத்திலும், ஒரு மாதத்தின் முதல் நாட்களிலே என் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக என் ஆண்டவராய கர்த்தர் முன் செல்கிறவனுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. முன் செல்கிறவர்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்வார்கள் என்பதாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பின்னடையாதவன் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பின் வாங்கினால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. ஹல்லேலூயா. பின் வாங்கினால் வனாந்தரம். இரண்டாவதாக பின் வாங்கினால் என் ஆத்துமா எழுதப்பட்டிருக்கா? ஆ ஆ ஆ பின்வாங்கி போவானே, ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய பிரியம் உனக்கு ரட்சிப்பை தந்தது. ஹல்லேலூயா. அப்படித்தானே? யோவான் சுவிசேஷம் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என இவ்வளவாய் அன்பு கூர்ந்து குமாரனை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்க, ஜீவனை தந்து
அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜீவனை தந்து அன்பை வெளிப்படுத்தினார். உன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உன் ஜீவனை தர தேவையில்லை. உன் ஜீவனை ஆண்டவராய் கர்த்தர் கேட்கவில்லை. நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே தன் ஜீவனை தந்தார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நமக்கு ரட்சிப்பை கொண்டு, தேவ அன்பு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது என்பதாக இந்த வசனத்திற்கமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வீக அன்பு ரட்சிப்பை நமக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இன்னும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் இந்த அன்பானது இன்றும் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு இன்னும் பூரணப்பட்டு நிலைத்திருக்கிறபடினாலே இதற்கு நேராய் கடந்து வருகிறவர்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக என் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திறந்த வாசல் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டபடியினாலே அந்த திறந்த வாசல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இவருடைய சரீரம் சிலுவையிலே கிழிக்கப்பட்டது. அவர் தன் ஜீவனை தந்ததான மாத்திரத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி இரண்டாய் கிழிந்தது, யாவரும் உட்பிரவேசிக்கும்படியாய். ஹல்லேலூயா. கிருபாசன தண்டிலே கிட்டிச் சேர்கிறதான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய கர்த்தரோடு கூட ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிடத்தில் வாசம் பண்ணுகிறவர் இருளில் இருக்கிறதான ஜனங்களை விடுவித்து அந்த ஜனத்தின் மத்தியிலே வாசம் செய்யும்படியாய் விரும்பினார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் நீ சேர்க்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவராய கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன் தான். ஆனாலும் கூட ஒருவரும் சேரக்கூடாது என்று சொல்லி அவர் தனித்து நிற்பானே யாரால் ஒருவருக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்காது. அவர் இறங்கி வந்தபடியினாலே, அவர் மாம்சத்தில் என் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க நானும் அவர்களைப் போலானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை போல ஆகி நம்மை அவரை போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படின்னா என்னன்னா, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இறங்கி வந்து டீச் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இறங்கி வந்து நாம் எதை அறிந்து கொள்ள முடியுமோ அதை அறிந்து கொள்ளும்படிக்காக வேதத்தில் வாசிக்கிறதான வேளையிலெல்லாம் அவைகளெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் ஊமைகளாய் உதாரணங்களாய் அவ்விதமாக சின்ன சின்ன காரியங்களை சொல்லி நம்மை புரிய வைக்கும்படியாய் அவர் சொன்னார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படினாலே நாம் ஒருபோதும் பின்வாங்கி போகாமல் இருக்க ஆண்டவருக்குள்ளாய் முன் செல்கிறாய் காணப்படுவோமாக. எண்ணாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 32:18. இஸ்ரவேல் தங்கள் சுதந்திர பாகத்தை என்ன செய்யும்படி சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் வீடு திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நீதிமானுக்கு, இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு விஸ்தாரமான ஒரு இடத்தை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு விஸ்தாரமான ஒரு தேசமாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும் வரை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்தை சுதந்திரிக்க வரை எங்கள் சொந்த காரியங்களை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் திரும்புவதில்லை. நாங்கள் அதற்காக நாங்கள் கடந்து வந்து விட்டோம். நிறைவேறும் வரை போராடுவோம். ஹல்லேலூயா. நிறைவேறும் வரை போராடுவோம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அது ராஜ்யத்துக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் ஒருபோதும் அந்த சுதந்திரத்தை இழந்து போகாதபடிக்கும், இன்னியும் இந்த மந்தையிலான ஆடுகளும் எனக்கு அநேகம் உண்டு, அவைகளையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த பட்டணத்தில் இதற்குள்ளாய், இந்த கூட்டுக்குள்ளாய், இந்த தெய்வ சமூகத்துக்குள்ளாய் வராததான் அநேக ஆடுகள் சுற்றி நிற்கிறது. ஹல்லேலூயா. சுற்றி நிற்கிறது. அவைகளெல்லாம் கடந்து வரும்படி வரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். தாவீது ஒன்று சொன்னான், ஆண்டவரே உமக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்,
அதை கட்டும் வரை என் படுக்கைக்கு நான் போவதில்லை. நான் நித்திரை, என் கண்களுக்கு நித்திரையை நான் வரவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதாக பார்க்கிறார். அவன் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து அதை வேலையை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் என் தூக்கத்துக்கு கட்டிலுக்கு நான் திரும்புவதில்லை என்று அவன் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காய் இவ்விதமாய் ஒரு சவாலை ஏற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவருக்காய் சவாலை ஏற்றுக்கொண்டு என் தேவனாய கர்த்தர் சொன்ன காரியங்கள் எதுவோ அதெல்லாம் நிறைவேறும் வரை நான் ஒருபோதும் விடுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபு போராடி செபித்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அவன் போராடி செபித்தான். அவன் போராடி செபித்ததான அந்த ஜெபம், அவனிலிருந்ததான அந்த 12 கோத்திரங்கள் இன்றைக்கு முழு உலகமும் பரவி அங்கே அவர்கள் மூலமாய் தேவன் வெளிப்பட்டு ராஜ்யம் முழுவதுக்கும் உலகம் முழுவதுக்கும் கடந்து வரும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியமானது எனக்கு கொடுக்கப்பட்ட இவைகள் இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு வீழலாம் போஷிக்கப்படும்படியாய் நான் கொண்டு செல்வேன். 12 கூடைகள் நிரப்பப்பட்டது. நிரப்பப்பட்ட 12 கூடைகள் என்னாச்சு என்பதாக வேதத்தில் நமக்கு அதுக்கப்புறம் சொல்லப்படவில்லை. அதுக்கப்புறம் மறைக்கப்பட்டது அவருக்குரியது. அல்லேலூயா. அது மறைக்கப்பட்டது அவருக்குரியதுனாலும் அவருக்குரியதாகவே போய்விட்டு நமக்கு மறைக்கப்பட்டதாய் காணப்பட்டால் அதில் பிரயோஜனம் இல்லை. அதுபடினாலே அவைகளிலே ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பட்ட காரியம் என்ன? 12 கூடைகள் 12 சீஷர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. 12 சீஷர்கள் 12 கூடைகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு ஒருவன் வந்தான், அவன் தான் தோமா. அல்லேலூயா. அது கூடைகளில் என்ன இருந்தது? அப்பம். அல்லேலூயா. அது கூடைகளிலே அப்பம் இருந்தது. அந்த அப்பம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்படினாலே ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு தோமா இந்தியாவுக்கு வந்தான். அல்லேலூயா. அமெரிக்கா இன்றைக்கு கிறிஸ்தவ நாடு என்று அவைகள் போற்றப்பட்டாலும் ஆண்டவராய் கர்த்தர் அனுகிரகம் பண்ணினதான ஒரு தேசம் இந்தியா. அல்லேலூயா. 12 ஒன்றை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த 12 ஒன்று கூட அங்கே அமெரிக்காவுக்கு போகவில்லை. அல்லேலூயா. 12 ஒன்று கூட அமெரிக்காவுக்கு போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் இனே ஆண்டவராய கர்த்தருடைய சுவிசேஷம் அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்கு வந்துவிட்டது. அல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டிலே. ஆனால் இவர்களுக்கு எப்போ கிடைத்தது தெரியுமா? ஒரு மிஷனரி சொன்னார், நம்முடைய நாட்டுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுகிறதான வேளையிலே ஒரு மிஷனரி சொன்னார், எங்கள் தேசத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து 600 வருடங்கள் ஆகினது. எத்தனை ஆண்டுகள்? 600 ஆண்டுகள் தான். ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து 2000 இன்னைக்கு என்ன 15 2015 ஆண்டுகள் ஆகிறது. எங்களுக்கு வந்து 600 ஆண்டுகள். 600 ஆண்டுகள் வந்து நாங்கள் தேசமே கிறிஸ்தவ தேசம் என்பதாகிவிட்டது. ஆனால் 2015 ஆண்டுகளாயும் சொற்ப ஜனங்களாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? கிரியை நடப்பிக்காதபடியினாலே, விசுவாசிக்காதபடியினாலே, ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, செயல்படாதபடியினாலே, சாட்சியாய் இல்லாதபடியினாலே. அல்லேலூயா. வேதத்தில் அதாவது தென்கொரியாவில் உள்ளதான ஒரு சபை, அந்த சபையானது லட்சக்கணக்கில், நிறைய லட்சக்கணக்கில் சபை, பெரிய சபை. அங்கே அந்த சபை எப்படி வளர்ந்தது என்றால் ஒரு காரணம், வந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பேசப்பட்ட பொழுது உள்ளத்திலே குத்துண்டவர்களாய், பேதுரு பிரசங்கம் பண்ணினதான வேளையிலே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாம் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு போய்விடுகிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒருவரும் கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் கேட்டார்கள். அப்படியானால் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணினான், முடித்தான்.
3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது வேதத்தின் ஆதாரம். அந்த தென்கொரியாவில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி எதை மற்றவர்களிடத்திலே ஏமாற்றினார்களோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு போய் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அது எவ்வளவு காசு என்பதாக இல்லை, கணக்கு இல்லாமல் எவ்வளவு. அந்த இவன் சகையை சொல்கிறானே, நான் அதை என்ன செய்தேன், திரும்ப நாளத்தனையாய் கொடுத்து விடுகிறேன் என்ற வார்த்தை வந்த பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு இயேசுவும் வந்தார். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே பிரவேசித்தாரா? பிரவேசித்தார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு இயேசு வந்தார். இவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறிவிட்டான், இஸ்ரவேலில் ஒருவனாய் மாறிவிட்டான் என்ற சாட்சியம் வந்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்த பொழுது இயேசு வந்தார். இயேசு வந்தவுடனே இஸ்ரவேலின் ஜனமாய் அவர்கள் ஒருவனாய் காணப்பட்டு விட்டான் என்று வேதவசனத்தமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உணர்த்தப்பட்டவர்களாகி என்னென்ன பாவங்களை யாருக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்களோடு கூட போய் ஒப்புரவானார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்துவிட்டோம் என்று சொல்லி அங்கே போய் அவர்கள்ட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு விதமாய் அந்த பட்டணத்தில் அந்த நாட்களில் அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்து அவ்விதமாய் செயல்பட்டார்கள். என்ன இது, இத்தனை ஆயிரம் ஏமாற்றினான், அப்படியே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறான், இத்தனை வருஷம் கழித்து என்ன நடந்தது என்று சொல்லி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இவ்விதமாய் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய காரியத்தை செய்ய நினைக்கிறதான பட்சத்தில் தேவன் இந்த சகைக்கு செய்த 3 காரியங்களையும் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். எதப்படினாலே இஸ்ரவேலில் ஒவ்வொரு நபரும் இந்த சுதந்திரத்தை அடையும் வரை நாங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் சபலோடு செல்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனத்தின் முன்னே நிற்கிறவன் இப்படிப்பட்டவனாயிருப்பான், இப்படிப்பட்ட சவால்களை எதிர்த்து நிற்பான், செய்வான். ஹல்லேலூயா. அதன்படினாலே ஜனத்தின் முன் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறதாக பார்க்கிறோம். ஜனத்தின் முன்னே நின்றால் அவன் முதன்மையானவனாக இருப்பான், முன்மாதிரியாக இருப்பான், சாட்சியாக இருப்பான், தனக்குள்ளதானை விட்டு கொடுக்க மாட்டான், முன்மாதிரியானவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான், எப்போதும் பின்னடைய மாட்டான். இப்படிப்பட்டவன் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். முன் செல்வமாக முன்னணியாய் நிற்பமாக ஜெயிக்கிறவனாய் காணப்படுவோம். கர்த்தர் இந்த சுதந்திரத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சுதந்திரத்தை உங்களுக்கு தருவார். எதை வாக்கு பண்ணினாரோ நான் திட்டம் பண்ணிவிட்டேன் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திட்டம் பண்ணினதை நிச்சயமாய் செய்வார். ஒருவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவரையும் கரத்திலிருந்து ஒன்றையும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய மனுஷனாய் கடந்து வந்த பொழுதிலும் அவர்கள் பின்னிட்டு போவார்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறான வேளையிலே அங்கே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராய் கர்த்தர் இருந்ததான வேளையிலே அங்கே போர்ச்சேவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் இயேசுவை பிடிக்க வந்தார்கள். இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தார். யாரை தேடுகிறீர்கள்? ஒரு ஸ்டெப். அங்கே அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? எல்லாம் நினச்சிட்டாங்க, ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தார். யாரை தேடுகிறீர்கள் என்ற வார்த்தையோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தார். பின்னால் விழுந்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யூத கோத்திரம் முன்பாய் கடந்து போகிறதான வேளை ஒரு ஸ்டெப்பில் இந்த பட்டணம் விழுந்து போய்விட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன் செல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன் செல்கிற அப்படின்னாலே காரியங்களை நடப்பிப்பார் என்பதாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறதான வேளையிலே யுத்தத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்களை நமக்காக நடப்பித்து தம் நாமத்தை மையப்படுத்த வல்லவராக இருக்கிறார். முதன்மையாக இருப்போம், ஜனத்திற்கு முன்மாதிரியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறங்க தாவே துதிக்கிறோம். இது நல்ல கால விளைக்காய் ஸ்தோத்திரம். அருமையாய் உம்மை பாடி உடைய நாமத்தை மையப்படுத்தி ஆவியிலே ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக எங்களுக்கு முன் வைத்ததான இந்த பங்குக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே, நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு அது பத்திரமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கபடினாலே ஸ்தோத்திரங்க தாவே. ஆம் ராஜாவை துதிக்கிறோம். தீமோத்தேயு புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கபடினாலே ஸ்தோத்திரம். பற்றி பிடித்து கொள்ள தம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆம் ராஜாவே, நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். சவாலோடு எந்த காரியத்தையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இதற்கு பின் அடையாததான சிங்கத்தை போல் இருக்கும்படியாய் நீதிமானாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். ஆம் ராஜாவே, சவால்கள் நிறைவேறும் வரைக்குமாய் என் வீட்டிற்கு திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் என் சொந்த காரியமாக யாவற்றையும் நான் எடுத்து வைப்ப விரும்பவில்லை ஹல்லேலூயா என்று செயல்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. இப்படி தாவீது ஆண்டவருக்கு நான் செய்வேன் என்று சொன்னதான மாத்திரத்தில் என் ஆண்டவராய கர்த்தர் ஒரு வார்த்தையை இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறீரையா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னபடினாலே ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே, ஜனமான உமக்காய் செயல்படும் பொழுது ஜனத்துக்காய் நீ செயல்பட ஆயத்தமாகிவிட்டீர் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே ஸ்தோத்திரங்க தாவை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இன்றைக்கு கத்தாவை துதிக்கிறோம். செயல்படும்படியாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் முன்னிற்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மையப்படுவதாக. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு முன் செல்லும்படியாய் முன் நிற்கும்படியாய் ஜனத்தின் முன்னே நிற்பான் என்று எழுதப்பட்ட பிரகாரமாக ஜனத்தின் முன்னே நிற்கிறதான தெய்வ பிள்ளையாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தம் நாமத்தை மையப்படுத்துகிறாக. இச்சபையானது தொடர்ந்து வளர்ந்து பெருகும்படியாய் உதவி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாம் துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்றப்பட்டதான சத்தியத்தின் தீபமானது கொழுந்து விட்டு எரியும்படியாய் உதவி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆம் ராஜாவை துதிக்கிறோம். ஒரு காட்டு தீ எவ்விதமாக கொழுந்து விட்டு எரிந்து கத்தாவே, ஓ க்ளோரி டு காட், அது எல்லா விதமான கத்தாவை துதிக்கிறையா, செடிகளை பட்சிக்கிறது போல. ஹல்லேலூயா. ஓ தகப்பனை துதிக்கிறோம். இந்த சந்ததியானது கத்தாவே இந்த பட்டணத்தை பிடிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவை துதிக்கிறோம். விசுவாச நடைகளை சுற்றி போட உதவி செய்வீராக. ஆம் ராஜாவை துதிக்கிறோம். ஜெபித்து கொண்டு இருபக்கம் உள்ளதான வீடுகளை பார்த்து கொண்டு இந்த ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி இருபக்கமும் பார்த்து கொண்டு ஜெபித்து ஓ கத்தாவை ஜெப வீர நடை போடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஆம் ராஜாவை துதிக்கிறோம். 7 நாள் சுற்றி 7வது நாட்களிலே வருகிறதான வேளையிலே எக்காலம் துணித்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. ஆரவாரித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எரிகோ இடிந்து விழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனத்தை கர்த்தாவை சுதந்தரித்துக் கொண்டார்கள், தேசத்தை பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் செயல்பட உதவி செய்வீராக. இவைகளெல்லாம் வேறு எழுத்துக்காக அல்ல, செயல்படும்படியாய் கர்த்தாவே எழுதப்பட்டிருக்கபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் காலம் சமீபத்து இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். சமீபத்து வந்தபடினாலே ஸ்தோத்திரம். அது எங்கோ தூரத்தில் அல்ல, அது மிக சமீபமாய் காணப்படுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அந்த காலம் நிறைவேறும் காலம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக நாம் துதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியினாலே ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்வீராக. கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், வி பிரைஸ். இந்த தனிப்பட்ட மனிதருடைய தனி தேவைகளை குறித்து ஒருபோதும் பிள்ளைகள் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்கிறதானே
ஒரு அறிக்கையோடு விசுவாசத்தோடு நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆம் ராஜாவே, சொந்த காரியங்களை குறித்து சில முக்கியமான கர்த்தாவே துதிக்கிறோம். தேவைகளை குறித்து, குடும்பத்தின் மிக முக்கியமான தேவைகள், பிள்ளைகளின் முக்கியமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நிற்கிறதை தேவன் அறிவீரப்பா. தகப்பனே துதிக்கிறங்க தாவே, இந்த காரியத்தை தேவன் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறீர். ஆம் ராஜாவே துதிக்கிறங்க தாவே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய காரியங்களை சுதந்திரித்து கொள்ளும் வரை என்று வேதம் சொல்லுகிறவனவா, மனுஷர்களை இப்படி சொல்ல வேண்டும் என்று விரும்பினாக என் தேவன் எத்தனை அதிகமாய் தம்முடைய ஜனத்துக்காக நிற்பீர் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறவருக்காய் ஸ்தோத்திரம். நாமம் மேம்படுவதாக. தொடர்ந்து அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் என்றென்றும் எப்பொழுதும் சபையோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகை வரையும் காணப்படுவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.